2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறும் சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் நிருபர்களிடம் பேசிய மருத்துவர் ராமதாஸ், சொல்வதற்கு புதிய செய்தி ஒன்றுமில்லை. வியாழக்கிழமை தைலாபுரத்தில் மீண்டும் செய்தியாளர்களை சந்திக்கிறேன், அப்போது நல்ல செய்தி சொல்கிறேன் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலுக்கு பின் கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் மதுரை கூட்டத்தில் அமித்ஷா உறுதி அளித்துள்ளார். பின்னர் தமிழகத்தில் திமுக ஆட்சியை தூக்கி எறிய தமிழக மக்கள் தயாராகி விட்டனர் என அமித்ஷா கூறியதாகவும், 2026இல் ஆட்சி மாற்றம் வருமா எனவும் நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த மருத்துவர் ராமதாஸ், மாற்றம் வந்துதான் தீர வேண்டும். மாற்றம் வரவில்லை என்றால் தமிழ்நாட்டை பாலைவனமாக திமுக அரசாங்கம் மாற்றி விடுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கட்டாயமாக ஆட்சி மாற்றம் வரும். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அப்போது உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் போக்கு குறித்து கேட்ட கேள்விக்கு எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் தீர்வு விரைவில் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். தீர்வு ஏற்படும் போது உங்களுக்கு நன்றி என்றும், ஏற்படும் தீர்வு நாட்டிற்கும் கட்சிக்கும் நல்லதாகவே இருக்கும். பாஜகவுடன் கூட்டணி தொடர்பாக இப்போது சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்கும் போது முறையாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும் என்று ராமதாஸ் கூறியது மூலம் திமுகவில் பாமக கூட்டணி இல்லை என்பது ஏறக்குறைய உறுதியாகி உள்ளது என அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். அதிமுகவுடன் பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருவதால் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர் மீட்பு குழு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வந்து வலுவான கூட்டணி பலத்துடன் தேர்தலை சந்திக்க திட்டமிட்டு உள்ளதாக அதிமுக பாஜக தலைவர்கள் இலக்காக கொண்டு 2026 தேர்தல் கள பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அந்த உட்கட்சி பூசலை சரி செய்ததே மத்திய பாஜக அரசுதான். அதேபோல் தற்போது அதிமுக அணியில் அதிமுகவில் 4 அணிகளாக பிரிந்து உள்ளதை ஒரு அணியாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளது பாஜக அரசுதான். இருந்தாலும் அந்த பாஜகவின் முயற்சி வெற்றி பெற்றுவிட்டது. அதாவது அதிமுகவிலிருந்து ஒதுக்கப்பட்ட டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், வி.கே. சசிகலா போன்ற அணிகள் மீண்டும் அதிமுகவில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைத்து கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி முழு சம்மதம் தெரிவித்து விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அதேபோல் 2024ஆம் ஆண்டு பாமக என்ற கட்சி, அதோடைய கட்சியினுடைய நிறுவன தலைவர் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் பாமக தலைவர் மருத்துவர் ராமதாஸுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜகவில் தான் கூட்டணி வைப்போம் என்று பிடிவாதம் காட்டியதால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு, மோதல் போக்கு ஏற்பட்டது. இதனால் கடைசி நேரத்தில், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாமக அதிமுகவில் இடம்பெற இருந்த கடைசி நேரத்தில் திடீரென அந்த முடிவை மாற்றி அன்புமணி ராமதாஸின் முடிவில் படி பாமக பாஜகவில் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. 10 தொகுதியில் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளையும் தோல்வியை தழுவியது. இதனால் பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு என்பது நாளுக்கு நாள் அதாவது உயர்ந்து கொண்டே வந்தது.
இதன் காரணமாக அந்த பாமக இரண்டாக பிளவுபடும் நிலையும் உருவானது. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வந்து சென்ற பிறகு பாமகவில் ஏற்பட்டுள்ள அந்த உட்கட்சி பூசல் சரி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்டுள்ள அந்த கருத்து வேறுபாடு என்பது கலைந்து தந்தையும் மகனும் இணைந்து பாமகவை வழிநடத்தி அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற செய்து இணைந்து 2026 தேர்தலை சந்திக்க உள்ளதாக பாமக அந்த தலைமை கழக வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றது. 2026 ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதே தமிழகத்தில் உள்ள 80% கட்சிகளின் கோரிக்கையாக உள்ளது, தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அதனால் 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் கூட்டணி ஆட்சியா இல்லை தனித்த ஆட்சியா என்பதுதான் தற்போது கேள்விக்குறி. பாஜக கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துகிறது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் கூட்டணி ஆட்சி வலியுறுத்துகிறார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூட்டணி ஆட்சி வலியுறுத்துகிறார். அதே போல வந்து புதிய வரவாக உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் அமையும் கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் என்று அந்த முதல் மாநாட்டில் அறிவித்து உள்ளார். அதே போல திமுகவில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலிருந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். எனவே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது 100% உறுதி. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா என்று பார்க்கும்போது கூட்டணி ஆட்சிக்கு வித்திடும் வகையில் தமிழக அரசியல் களம் நோக்கி செல்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனித்து ஆட்சி அமைக்கும் பலம் கிடைக்க வாய்ப்பில்லை. அதிமுக ஆட்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் அந்த அதிமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. எப்படின்னா 2006ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக 96 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 22 இடங்கள் குறைவாக பெற்றது. அப்போது தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி 34 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கொடுத்து 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்துவதற்கு உதவியது. அதே போன்ற ஒரு நிலைப்பாடு 2026 அதிமுகவுக்கு ஏற்படலாம். அதாவது 100 இடங்கள் இல்லை 110 இடங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அதிமுகவுக்கு ஏற்படும் போது மத்திய பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கொடுத்து அதிமுக ஆட்சி அமைய இருப்பதற்கான சூழல் தான் நிலவுகிறது. ஸோ எந்த கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பில்லை. அப்படி அதிமுக பாஜகவின் உதவியோடு ஆட்சி அமையும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி ஆட்சி நோக்கித்தான் தமிழக அரசியல் தேர்தல் களம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல் சரி செய்யப்பட்டு விட்டது. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல் சரி செய்யப்பட்டு விட்டது. இப்போ வந்து அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி, திமுக தலைமையில் மெகா கூட்டணி. இப்போது கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தும் எந்த கட்சியும் கூட்டணி சேராமல் இருக்கும். தாவேக தலைமையில் ஒரு சிறிய கூட்டணி, அதே போல் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி 2026 வந்து தேர்தலை வந்து சந்திக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த திமுக கூட்டணியில் அந்த தொகுதி பங்கீட்டில் தொகுதியை ஒதுக்குவதில் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது ஒரு சில கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக கூட்டணியில் அல்லது தாவேக கூட்டணியில் இணைய வாய்ப்பு உள்ளதாக அரசியல் களத்தில் வந்து பேசப்படுகிறது. ஏனென்றால் தொகுதி ஒதுக்குவதில் திமுக வந்து பிடிவாதமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே எங்களுக்கு 25 தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய வந்து
ஒரு 40 தொகுதிகள் கேட்பதற்கான முடிவில் உள்ளது. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் வந்து கூடுதல் தொகுதிகளை கேட்கும்போது அப்போது அந்த திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் போது அந்த திமுக கூட்டணி உடைந்து பல கட்சிகள் வெளியேற வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்கனவே வந்து ஏறக்குறைய முடிவு செய்தாச்சு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ இடம்னு சொல்லிட்டு. அதிமுக வந்து ஏறக்குறைய ஒரு 160 இடங்களில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக வந்து ஒரு 50 இடங்களில் போட்டியிடக்கூடிய வகையில் தொகுதிகளை அதிமுகவிடமிருந்து கேட்டு பெறுவதற்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டு வருகிறது. மற்ற கட்சிகளுக்கு 2 இடம் 3 இடம் அந்த மாதிரி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது பாஜக ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை வாங்கி பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு எப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா புதிய தமிழன் கட்சி, புதிய நீதி கட்சி, அதேபோல் தேவநாதன் தொடங்கி உள்ள அந்த கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளுக்கு வந்து அந்த ஷீட்டை வந்து பகிர்ந்து கொடுக்க வந்து பாஜக முயற்சி செய்கிறது. ஸோ இந்த முயற்சி வந்து வெற்றி பெறும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும். மத்திய பாஜகவுடைய அந்த திட்டங்களும் சட்டங்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவுக்கும் ஆளுநருக்கும் திமுகவுக்கும் மத்திய அரசுக்கும் நடைபெற்ற பனிப்போர் வந்து 2026க்கு பிறகு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் முடிவு எடுக்க வேண்டிய முக்கியமான தலைவர் யாருனாக்கா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அதாவது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அவர் முழு மனதுடன் ஒத்துக்கொண்டால் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த விதமான சலசலப்பும் பிரிவினையும் வராது. ஒற்றுமையோடு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி வந்து மலரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.